ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம போட்ட கோல் எல்லாமே நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிக்கு கோலம் தான் பார்க்க போகிறோம். சிக்கு கோலம்னு சொல்லலாம், நெலிக்கோலம்னு சொல்லலாம், கம்பி கோலம்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பல டைப்பில் இது வந்துட்டு நேம் வச்சு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியாக போடக்கூடிய, ஏன்னா அவங்களுக்குமே வந்துட்டு நெல்லிக்கோலம்லாம் போடணுன்னு ஆசையாக இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு நெல்லிக்கோலத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி ஈஸியான ஒரு கோலங்களை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஒரு 2-3 கோலம் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். கோலம் பார்த்துடலாமா? வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்க்குறக்கு. இதில் எத்தனை புள்ளிகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 புள்ளி இருக்குது. 7 புள்ளி 3 வரிசை. சரிங்களா? பாருங்கள், 1 2 3 3 வரிசை வச்சுருக்கேன். அதே மாதிரி 3.2 வரிசை பாருங்கள். 1 2 2 வரிசை வரைக்கும் முடிச்சிருக்கோம். 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 2 வரிசை தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, சென்டர் புள்ளி எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 3மே வந்துட்டு 7 புள்ளி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது சென்டரில் இருக்கிற புள்ளி நம்ம கனெக்ட் பண்ணி சென்டர் புள்ளி கண்டுபிடிச்சலாம். இது 2க்கு இடையில் இருக்கிற சென்டர் புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 புள்ளியாக 7ல் 1 குறைச்சிட்டிங்க அப்படின்னா 6 புள்ளி அப்படிங்கும்போது 3 3 பிரிச்சுக்கலாம். 1 2 3 மேலேருந்து 3 புள்ளி, 1 2 3 கீழேருந்து 3 புள்ளி. இப்போ சென்டர் புள்ளி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், இதுதான் சென்டர் புள்ளி. நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சுற்றியும் பாருங்களேன், 4 புள்ளி இருக்கும். 1 2 3 4 மொத்தமாக வந்துட்டு எத்தனை புள்ளி? 4 புள்ளி. சென்டர் புள்ளியோடு சேர்த்துனோம் அப்படின்னா 5 புள்ளி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். சரியா? பார்த்தா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரி தான் தெரியுது இல்லையா? இப்போ இந்த எப்பயுமே சிக்குக்கோணம் வந்துட்டு நம்ம புள்ளிகளை விட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு அதுக்கு புள்ளிகளோட வெளியில் தான் நம்ம வந்துட்டு வளைவுகள் கொடுத்துட்டு வருவோம். புள்ளிகள் அப்படியே தெளிவாக தெரியும். பட் பூக்கோளம்லாம் போட்டோம் அப்படின்னா புள்ளி மேலேயே தான் நம்ம வரைஞ்சிட்டு வரோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே வந்துட்டு இதுதான். இப்போ பாருங்கள், நான் பாக்ஸ் மாதிரி நினச்சிக்க சொன்னேன் இல்லையா? இது அதுக்கு மேலே இருந்துட்டு இந்த 2 புள்ளி, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த புள்ளிக்கு மேல் புள்ளியிலேருந்து லைன் இழுத்துக்கலாம் இப்படி. ஓகேவா? இழுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே சென்ட்ரல் அப்படியே இழுத்து கொண்டு வந்து சென்ட்ரு புள்ளியில் இருக்கு இல்லையா? அதாவது சென்ட்ரல் லைனில் இருக்கிற 2 புள்ளி, மேலே 2 புள்ளியும் நம்ம வளைச்சி கொண்டு வந்துட்டு இது அப்படியே என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்த புள்ளிக்கும் ஆப்போசிட். ஓகேவா? இது 2க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். பட் இதுக்கு 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அதிகமான புள்ளின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அதிகமான இருக்கிற புள்ளியை வந்து சுற்றி வர போகிறோம். ஓகே, இதை இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படியே கொண்டு வரோம். பாருங்களேன், இந்த 2 புள்ளி சென்டரில் இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா? இந்த 2 புள்ளிக்கும் மேலே வெளிப்பக்கமாக மேலே அப்படியே கொண்டு வரோம். இந்த 2 புள்ளி கவர் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற புள்ளிகள் நம்ம வந்து வளைவுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வி ஷேப்பில் வரணும். ஸோ அதனால் இங்கேயும் வந்துட்டு வி ஷேப்பில் புள்ளிகள் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நம்ம இப்படி கோடு கிழிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வி ஷேப்பில் இருக்கிற புள்ளிகள் தெரியுது. சரியா? இப்போ இப்படி இந்த 2 புள்ளி நம்ம வளைச்சி கொண்டு வந்துட்டு இப்பயும் அதே மாதிரி தான் இந்த வி ஷேப் வந்து நமக்கு தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலேருந்து 1 2 3 அதே மாதிரி 1 2 இந்த புள்ளி சேர்த்துனோம்னா 3 அப்படி ஞாபகம் வச்சுட்டு இப்படியே கொண்டு வந்து அதே மாதிரி சேம். ஓகேவா? இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற புள்ளிகளை வந்துட்டு நம்ம இணைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 செகண்ட் புள்ளியிலேருந்து கோடு இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி இந்த செகண்ட் புள்ளியிலேருந்து இந்த செகண்ட் புள்ளி வரைக்கும் வி மாதிரி இழுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக இழுத்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இழுக்க வேண்டாம். இது நெல்லிக்கோலங்கனால நெளிஞ்சு தான் இருக்கணும். இப்படி மேலே கொண்டு போய் நெளிச்சு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த 2 புள்ளி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் கொண்டு வந்திங்கன்னா இந்த 2 புள்ளி நம்ம வளைச்சி விட்டுறலாம் இப்படி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வி மாதிரி எடுத்தோம்ல, சேம் அதே மாதிரி இங்கேயும் வி மாதிரி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் புள்ளியில் வந்து நம்ம இப்படி வளைச்சி கொண்டு வரதுனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா ஈஸியாகவே தெரியும். ஸோ அதனால் இப்படி கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வடிவத்தில் வரும். திருப்பியும் வந்துட்டு இங்கே இருக்கிற புள்ளிகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஷேப் கொண்டு வரோம். தெரியுதா? இங்கேருந்து இந்த வி மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? இதை சுற்றி தான் நம்ம வர போகிறோம். ஓகேவா? இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற புள்ளிகளை வந்துட்டு இணைச்சிட்டு சேம் அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து மாதிரி நம்ம வளைக்கிறோம் இல்லையா? கொண்டு வந்துட்டு திருப்பியும் இங்கே வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே வந்துட்டு
ஒரு வி ஷேப்புக்கு எடுக்கிறோம். வி ஷேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வளைவுகள் கொடுத்துட்டு அழகாக கொண்டு வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு புள்ளி. மீதி இருக்கிற புள்ளி எதுவோ அதை நம்ம கொண்டு வந்து இணைச்சிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் முடியும். சரியா? சிக்கு கோலம் பொறுத்த வரைக்கும் நிறைய கோலம் அந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம இதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. சைடில் அந்த கார்னரில் வந்துட்டு நான் வந்துட்டு தாமரை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சிக்கு கோலம் வித்து ஏதாவது பூ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா. ஓகே, இங்கே பாருங்கள், நான் கலர் அடிச்சிட்டேன். ஓகே, அடுத்த கோலம் பார்த்துடலாம். இதுலேயும் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 டாட்ஸ் வச்சுருக்கேன். 9 டாட்ஸு இது வந்துட்டு ஸ்ட்ரைட் டாட்டு. இது வந்துட்டு லாஸ்ட்டாக 1 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். 3 அதுக்கப்புறம் 1. ஓகேவா? 1 வரைக்கும் வச்சுருக்கேன். 9 புள்ளி 1 வர நேர்புள்ளி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து இப்படி ஆரம்பிச்சுட்டு செகண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு புள்ளி அதுலேருந்து நம்ம வளைச்சிட்டு வரோமா, இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்துட்டு அதாவது இந்த 2 புள்ளியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உள்ள அந்த 2 புள்ளியும் வெளிப்பக்கமாக நம்ம கோடு கிழிச்சிட்டு வரோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 5 புள்ளி இருக்கும். ஓகேவா? இந்த 5 புள்ளி நம்ம சுற்றி வரோம். ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு சென்டர் டாட்டு வரும் உங்களுக்கு. பாருங்கள், 1 2 3 மொத்தம் 9 டாட் இருக்குது. அதில் வந்துட்டு 1 மைனஸ் பண்ண அப்படின்னா 8. 1 2 3 4 மேலேருந்து 4 புள்ளி, 1 2 3 4 கீழேருந்து 4 புள்ளி. இப்போ சென்டர் டாட் இது தானே, கரெக்டாக நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இதே மாதிரி இந்த 5 புள்ளி சுற்றி வந்த மாதிரி இங்கேயும் 5 புள்ளியை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்படி கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டு புள்ளி, ஓகேவா? லாஸ்ட்டு புள்ளியை நம்ம வளைச்சி கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 5 புள்ளி இருக்கா? அந்த 5 புள்ளியும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கவர் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 5 புள்ளியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கவர் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸுக்குலேயும் 5 5 புள்ளி இருக்கும். சரியா? இந்த மாதிரி டைப் எல்லா கோலமுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் ஈஸியாக போட்டுருவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதே மாதிரி 5 5 புள்ளி நம்ம கவர் இங்கே வந்துட்டு 2 வந்துட்டு இணைஞ்ச மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்துட்டு 1 1 போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த புள்ளியை நான் இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்கள், 1 2 3 4 5 மொத்தமாக இந்த 5 புள்ளி நம்ம என்ன பண்ணுறோம், 5 புள்ளியும் சுற்றி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 5 புள்ளி. ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த 5 புள்ளி நம்ம சுற்றி கொண்டு வரோம். பாக்ஸுக்குள்ளே எத்தனை புள்ளி இருக்கணும் அப்படின்னா 5 புள்ளி தான். அப்போ 5 புள்ளி இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும். ஓ, இந்த 5 புள்ளி நம்ம சுற்றி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த புள்ளி நீங்கள் விட்டுட்டு இதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளிக்கிட்ட இருந்து லைன் இழுத்துட்டு வரீங்க. இழுத்துட்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்து 3 புள்ளி, 1 2 3 வெளி சைடாக 3 புள்ளி. ஓகேவா? இப்படி கொண்டு வந்து இதோட நீங்கள் வளைச்சி நிறுத்திட்டு இப்போ இந்த சைடு வாங்க. இந்த சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி நான் வளைக்கிற மாதிரி வளைச்சி கொண்டு வந்து இந்த புள்ளியை நம்ம கவர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இதோட நம்ம இணைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி தான் நான் இந்த சைட்லேருந்து கொண்டு வரேன். இப்படி அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து வளைச்சி நான் இப்போ போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா கை எடுக்காமல் உங்களால் போட முடியும். சரிங்களா? உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இந்த மெத்தடுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இது ஈஸியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் 3 புள்ளி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துடும். சரியா? இப்போது இதை கொண்டு வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வரோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த சைடு திரும்பி பார்த்த மாதிரி இருக்கணும். சரியா? சேம் இன்னொரு சைடும் நான் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறக்கு பெரிய குளமாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது கலர் கொடுத்து காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த குளத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். வாங்க நெக்ஸ்ட் குளம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 9 டாட்ஸ் தான். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான குளம் தான். 9 டாட்ஸு லாஸ்ட்டு 1 வரைக்கும் நம்ம முடிக்கிறோம். 3 புள்ளி, அடுத்தது 1. ஓகேவா? அப்போ 9 புள்ளி 1 வர நேர் புள்ளி. ஓகேவா? ஸ்ட்ரைட் டாட் தான். இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம்.
இப்போ வந்துட்டு இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபஸ்ட்டு கோலத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி 5 புள்ளி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். 1 2 3 4 5 இது ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுதா? அப்போ அந்த ஸ்கொயரை சுற்றியும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இப்படி கொண்டு வர போகிறோம். சரியா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி 5 புள்ளியை நம்ம என்ன பண்ணுறோம், இழைச்சி கொண்டு வரோம். சரியா? பார்க்குறக்கு ஒரு ஃபிஷ் டைப் மாதிரி இருக்கும். அடுத்தது ஓகே, ஓகேவா? இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 வி மாதிரி இருக்கா, இங்கே வி மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு இப்படி வளைச்சி கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி பார்க்குறக்கு வி மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வி மாதிரி போட்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு இதுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கனாவே அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகேவா? இப்போ வந்துட்டு சென்டரில் வந்துட்டு பாக்ஸ் வர மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 இந்த 5 புள்ளிக்கும் மேலே ஒரு கோடு போட்டுறோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 4 புள்ளி, இந்த கார்னர் புள்ளி சேர்த்துனா 5 இப்படி போட்டுட்டு வரோம். அடுத்தது இந்த 5 புள்ளி நீங்கள் எண்ணி போட்டு வரலாம். பாருங்கள் 5 இருக்கா, அப்புறம் இங்கே ஓகேவா? இப்போது அடுத்தது வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். 3 புள்ளி இருக்கா, 1 2 3 அதே மாதிரி 1 2 3 நெக்ஸ்ட்டு 1 2 3 1 2 3 அவ்வளோதான். இப்போ சென்டரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு தாமரை மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். ஓகே, கார்னரில் வந்துட்டு தாமரை போட்டு இந்த கோலத்தை ஈஸியாக முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ மொத்தமாக 3 கோலம் போட்டிருக்கோம். இது 3மே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.